News One Express. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் காவல் நிலையம் எதிரே சாலையோரம் நரிக்குறவர் சமுதாய குடும்பத்தினர் 10க்கும் மேற்பட்டோர் டென்ட் அமைத்து வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு பட்டா கொடுத்து தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கற்க உதவ வேண்டுமென பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனிடையே எந்தவித உதவியும் கிடைக்காத நிலையில் தற்போது தாவேகா ஆட்சி அமைந்த 2 மாதத்திலேயே அதிகாரிகள் மக்களுக்கு உதவ முன்வந்திருப்பது பாராட்டுகளை பெற்றுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தலின் பேரில் சீர்காழி கோட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் தரங்கம்பாடி வட்டாட்சியர் ராகவன் உள்பட பல்வேறு அதிகாரிகள் அம்மக்களை நேரில் சென்று இன்று சந்தித்தனர். மேலும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பட்டா மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர். அங்குள்ள குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்த நிலையில் அவர்களை கணக்கெடுத்து பள்ளி செல்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக தெரிவித்தனர். அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து இத்தனை ஆண்டுகள் தங்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்றும் விஜய் ஆட்சி அமைத்த பிறகு அதிகாரிகள் முதல் முறையாக எங்களை வந்து பார்த்து அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக கூறியிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். என் பேர் பக்ரி அம்மா. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் இல்லை. எங்களுக்கு இப்போ தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடியோ இவங்கெல்லாம் ஈவா சார் எல்லா சார் எங்களை விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த விஜய் ஆட்சி வந்த இதில் எங்களுக்கு எல்லாமே வந்திருக்கு. இப்போ இடம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இப்போ என்ன வீடு கட்டித்தரேன்னு எங்களை சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பசங்களை படிக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் கார்டு, பசங்களுக்கு என்ன தேவையோ ஜாதி கட்டு சர்டிஃபிகேட்டு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. இப்போ தான் எல்லாமே கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஐயா. அவருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.